சினிமா ஆளுமை என்ற வார்த்தைக்கு அழகு சேர்க்கும் அற்புத கலைஞன் கேபி என்று அன்பாக அழைக்கப்படும் இயக்குனர் கே பாலச்சந்தர். இவரை ஆதர்சமாக கொண்டு இன்று திரையுலகில் இயக்குனர் அவதாரம் எடுத்தவர்கள் பலர். இவரின் நிழலில் வளர்ந்தவர்கள் வெவ்வேறு இடங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற இமாலயங்களின் ஆரம்பகால வெற்றிக்கு வித்திட்டவர். இது தனிப்பட்ட யாருடைய கதையும் அல்ல, 7வது வார்டின் கதை. ஆம், இது என்னுடைய கதை. பெண்ணுரிமையை பற்றி அதிக விழிப்புணர்வு இல்லாத காலங்களிலேயே அதை பற்றி, ஆண் பெண் இடையிலான உறவை பற்றி, சமூக அவலங்களை பற்றி, மத்திய தர குடும்பங்களின் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி உளவியல் ரீதியான உணர்வு பூர்வமான கருத்துக்களை காட்சிப்படுத்தியவர். கங்கை நதியிலிருந்து கால்வாய் வெட்டி இந்திய நதிகளை இணைக்க வேண்டும். இதனால் தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதோடு கங்கை பிரம்மபுத்திராவில் உள்ள வெள்ள அபாயத்தையும் தடுக்கலாம். அத்திப்பட்டிக்கு தண்ணீர் வரப்போவதில்லை, ஒரு மண்ணு வரப்போவதில்லை. பேப்பர்ல போட்டுருக்கு சொன்னீங்க, உன் பேரப்பைய காலத்துல கூட தண்ணி வராது. போய் வேலையை பாருங்களேன். நாயகிகளை காட்சி பொருளாக மட்டுமே சித்தரித்து வந்த தமிழ் சினிமாவில் அவர்களை உழைப்பாளியாய், தைரியசாலியாய், போராளியாய், சமூக அக்கறையுடையவர்களாய் உணர்ச்சி பொங்க படைத்தவர். ஒரு சிலரோட வாழ்க்கையாவது உழைப்புக்கே அர்ப்பணிக்கப்பட்டாதான் மத்தவங்க சந்தோஷமா வாழ முடியும். நான் 24 மணி நேரமும் நர்ஸாவே சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. பெண்களின் உணர்வுகளை, பிரச்சனைகளை, வலிகளை தன் படத்தில் இம்மி அளவும் மாறாமல் பிரதிபலித்த வைர கண்ணாடி. நான் கொடுக்க போற பரிசை சுமந்து பெத்து டவல்ல சுத்தி கொண்டு வந்திருக்கேன். இந்த பரிசு அவரோட இசைப்பணிக்கு என்னோட பதில் மரியாதை, ஒரு சங்கீத அடிமையோட சமர்ப்பணம். ஆகவே பாலச்சந்தர் சார் இல்லைன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்க மாட்டாரு, உலக நாயகன் கமலஹாசன் கிடைச்சிருக்க மாட்டாரு, அதுல நடிச்ச பல நடிகர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாலச்சந்தர் சார் கையில போய் மோதிர கையால கூட்டுப்பட்ட உடனே அடுத்து வந்து சேர்ற இடம் எஸ்.பி. முத்துராமன் அப்படிங்கிறத பெருமையா சொல்லி எனக்கு இந்த நடிகர்களை எல்லாம் கொடுத்த அந்த பெருமகனை இரு கரம் கூப்பி நான் வணங்குகிறேன். நீங்க இல்லை அப்படின்னா நாங்க இல்லை. சினிமா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா மேல ஆசை வருது கேபி சார்னால தான் வந்தது. அது வரைக்கும் சாதாரணமாக சினிமா பார்ப்பேன், ஒரு நடிகரோட ரசிகன், சிவாஜி சாரோட ரசிகன், அண்ட் அப்படிதான் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் இந்த சினிமாக்கு பின்னாடி ஒரு மைண்ட் இருக்கு, ஒரு பிரெயின் இருக்கு அப்படின்னு காட்டினது சில சினிமா. அது யார் பண்ணதுன்னு பார்த்தா எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரா இருக்கு, கே பாலச்சந்தர்னு. அதுக்கப்புறம் தேடி தேடி அவரோட படம் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் நான் சினிமா மேலே ஆசை, அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இவங்க எல்லாம் அவர்கிட்ட வேலை செஞ்ச சிஷ்யன், நான் வேலை செய்யாத ஒரு சிஷ்யன். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்காரு, இருப்பார். அந்த எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அட்வான்ஸ்டா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம். Most of them are not successful. But இவர் எடுத்து எல்லாரையும் he made them accept the films and made them successful. எவ்வளவு போல்டான விஷயங்கள், எவ்வளவு எல்லாரும் சொல்ல தயங்குற விஷயங்கள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றதுல he is an expert, and I think that's his strength, and அதுல தான் we are getting inspired. All the young generation are getting inspired from his films because of the way he writes women characters, and I think that's his strength. உங்ககிட்ட கொஞ்சமாவது சினிமா இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சமாவது நாடகம் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் காதல் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் கவிதை இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் இசை இருக்கா? இப்படி உங்ககிட்ட இதெல்லாம் ஏதாவது ஒன்று, உங்ககிட்ட கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி இருக்கா? இதெல்லாம் இருந்ததுன்னா உங்ககிட்ட கே பாலச்சந்தர் இருக்கான்னு அர்த்தம். கோபம் இருக்கா? உங்ககிட்ட இந்த மாதிரியான குவாலிட்டி எது இருந்தாலும் அதுக்குள்ள பாலச்சந்தர் இருக்காருன்னு அர்த்தம். அதனாலதான் இங்க இருக்க பாலச்சந்தர் அனைவருக்கும் அவரை போல ஒரு செல்ஃப்லெஸ்ஸான டைரக்டரை பார்க்கவே முடியாது. ரொம்ப 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 அவர் கூட இருக்கும்போது ஐயோ அவரோட ஒரு விஷயமும் அவர்கிட்ட கத்துக்கிறதெல்லாம் அமேசிங் அமேசிங் அமேசிங். காட்சிகள், வசனங்கள் மட்டுமல்லாது தனது படத்தின் ஒவ்வொரு பாடலிலும் தனித்துவம் கலந்திருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்த கே பாலச்சந்தர் தான் திருப்தி அடையும் வரையில் இசையமைப்பாளர்களிடமும் கவிஞர்களிடமும் திருத்தம் சொல்வார். ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்,
கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். மரோ சரித்ரா என இவர் எடுத்த தெலுங்கு மொழி படம் ஏக் துஜே கேலியே என இந்தியில் உருமாற்றம் பெற்று வெற்றியையும் புகழையும் குவித்தது. அன்றைய சிவாஜிராவ் ஒரு ஹோலி திருநாளில்தான் பாலச்சந்தரால் ரஜினிகாந்த் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டார். ஜெமினி கணேசன், நாகேஷ் தொடங்கி ரஜினிகாந்த், கமலஹாசன், மாதவன், உதய் கிரண் வரை 3 தலைமுறை ஆட்களையும் தன் திரை ஓவியங்களில் திறமையாக கையாண்டார். வருடத்திற்கு 2 படங்களை வெற்றி படங்களாகவே கொடுத்து திரைத்துறையில் யாராலும் தொட்டுவிட முடியாத சிகரத்தில் இருந்த பாலச்சந்தர் காலமாற்றத்தின் தொழில்நுட்ப மாற்றத்தில் தன் அடையாளத்தை தொலைத்து விடாது அந்த மாற்றத்துடன் கைகோர்த்து நடந்தார். சின்னத்திரை தொடர்களில் ஆர்வம் செலுத்தியவர் ரயில் சிநேகம், கையளவு மனசு என இயக்கத்திலும், ரகுவம்சம், மர்மதேசம் என தயாரிப்பிலும் தமிழ் தொடர்களுக்கென ஒரு தரத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தினார். தான் முத்திரை பதித்த அதே துறையில் சிறந்த படைப்புகளை தந்தவர்களை வயது வித்தியாசமின்றி மனதார பாராட்டுவதில் பாலச்சந்தர் உண்மையிலேயே சிகரம் தொட்டவர். அவர் பாணியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய சினிமாவின் அபூர்வ ராகம் கேபி.